முழு உளுந்து இட்லி தோல் நீக்கப்படாத உளுந்திலிருந்து செய்யக்கூடிய நம்மளுடைய பாரம்பரிய உணவில் இதுவும் ஒன்று. நல்லா இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 200 கிராம் உலக்குக்கு 5 உலக்கு இட்லி புழுங்கல் அரிசி நான் எடுத்திருக்கேன். 5:1ங்கிற ரேஷியோ தான். 5 உலக்கு எடுத்துக்கோங்க. இதில் உளுந்து ஊற வைக்கக்கூடாது. அரிசியும் வெந்தயமும் தான் ஊற வைக்கணும். தனித்தனியாக ஊற வச்சுருங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் பக்கத்தில் ஊற வச்சுடுங்க. இந்த அரிசியும் வெந்தயமும் 4 மணி நேரம் ஊறணும். நல்லா களைஞ்சிடுங்க. களைஞ்சிட்டு ஊற வைங்க. எந்த உலக்கில் அளந்து எடுத்தீங்களோ அதே உலக்கில் தான் நம்ம உளுந்தும் எடுக்கணும். இது 5 உலக்கு எடுத்திருக்கோம் இல்லையா, ஒரு உலக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. தோல் நீக்கப்படாத கருப்பு உளுந்து இப்படி தான் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப எனர்ஜி ரொம்ப இருக்கும். இதில் வலிமையான ஒன்று, ரொம்ப ஆரோக்கியம் இந்த பயிறு வகை. இதை நல்லா களைஞ்சிக்கோங்க. இதில் தூசி மண் இந்த சின்ன சின்ன கம்புகள்லாம் கிடக்கும். களைஞ்சிட்டு அப்படியே கிரைண்டரில் அரைச்சிருங்க. போடும்போது சடச்சடன்னு வெடிக்கிற மாதிரி இருக்கும். பயப்பட வேண்டாம். கொஞ்ச நேரத்தில் அந்த ஓசை அடங்கின உடனே மாவு மெல்லமாக வெளியில் வர ஆரம்பிக்கும். இயல்பாக நம்ம எப்போதுமே இட்லிக்கு அரைக்கிற மாதிரியே மாவு பொங்க ஆரம்பிச்சிரும். சொல்லப்போனால் இந்த தோல் நீக்கப்படாத உளுந்தில் மாவு அதிகமாகவே நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த உளுந்தோடு சேர்த்து ஊற வைத்த வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா ஆட்டி எடுத்துருங்க. பாருங்க, நல்ல மாவு வெளியில் வந்துருச்சு பாருங்க. ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் ஆகும் இந்த மாவு அரைப்படுறதுக்கு. கிரைண்டரில் அரைக்கும் போது தான் இதனுடைய ரிசல்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாவு அரைப்பட்டுருச்சுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, விரல்களை நல்லா தண்ணீரில் நனைச்சிட்டு இந்த மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு கைகளில் ஒட்டக்கூடாது. பாருங்க, ஒட்டலை பாருங்க. இதுதான் பதம். நல்ல தண்ணீரில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூடாது. இன்னொரு முறையிலையும் அதை செக் பண்ணலாம். கொஞ்சம் மாவை எடுத்து நீங்கள் தண்ணீரில் போடும்போது தண்ணீரில் பிரியாக வராமல் இப்படி வெண்ணெய் மாதிரி நிற்கணும். அப்படி இருந்தாலும் உளுந்து அரைப்பட்டுருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை எடுத்துடலாம். இந்த உளுந்து எடுத்த பிற்பாடு அரிசியை போடுங்க. ஊற வைத்த அரிசி இருக்கு இல்லையா, அதை சேர்த்து அரைச்சிருங்க. இப்போது இட்லிக்கு அரைக்கிற மாதிரி தான். ரவை பதத்துக்கு அடுத்த பதம் வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இந்த அரிசி அரைப்படும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிடுங்க. உப்பு சேர்த்து ஆட்டிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ரவை பதத்துக்கு அடுத்த பதம். மழன்னு அரைச்சிட வேண்டாம். கொஞ்சம் பரபரன்னு அரைச்சிங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும் இட்லி. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த 2 மாவும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கிரைண்டர் அலம்புறதுக்கு கொஞ்சம் திட்டமான தண்ணீர் கொண்டு அலம்புனீங்கன்னா அந்த தண்ணீரையும் இதோட சேர்த்துருங்க. சேர்த்து கைகளை கொண்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா பிசையும் போது உங்களுக்கு மாவு புளிச்சு நல்லா பொங்கி வரும். 8 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இதை மூடி வச்சுட்டிங்கன்னா 8 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா புளிச்சு பொங்கி போய் நிற்க பாருங்கள். நல்லா இருக்கும். இப்போ ஒரு கனத்த கரண்டி வச்சு அடி ஒட்ட கிளறி விடுங்க. ஏன்னா கனமான மாவு அடியில் தங்கி இருக்கும். அதனால ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்ல கமகமன்னு இப்போவே இந்த மாவு மணக்கும். முழு உளுந்து பார்த்திங்களா, நல்ல வித்தியாசமாக இருக்கும். உளுந்தினுடைய இயல்பான மனம் வரும். இப்போ இட்லி தட்டில் நம்ம ஊற்றிக்கலாம். இட்லி பானையில் தண்ணீர் கொதிக்க வச்சிட்டு இருக்கும் போதே இந்த இதை ஊற்றுங்க. அப்போ சைமல்டேனியஸாக கரெக்டாக இருக்கும். கீழ்த்தட்டு இட்லி வைக்கும்போது அதனுடைய 2 இட்லிக்கு மேலே ஒரு இட்லி வார மாதிரி மேல்தட்டு இட்லி வச்சிங்கன்னா இந்த மேல்தட்டு இட்லி நீராவியில் வேர்த்து அந்த தண்ணீர் கீழே உள்ள இட்லி நொசன்னு போகாது. நல்லாயிருக்கும். இட்லி ஒரு 10 நிமிடங்கள் கழித்து வெந்துடும். இதை வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு விரல்களை நல்லா தண்ணீரில் நனைச்சிட்டு இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா இந்த மாவு விரல்களை ஒட்டக்கூடாது. இப்போ எடுத்துடலாம். எடுக்கும்போது ஆவி வேகமாக படும். ஸோ கவனமாக இருங்க. இதை திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் தண்ணீர் தெளித்து கொஞ்சம் நேரம் அவகாசம் கொடுங்க. அப்போ தான் அந்த துணியிலேருந்து அந்த இட்லி அருமையாக கலண்டு வரும். தண்ணீர் தெளிக்கும் போது அந்த துணியில் அந்த இட்லி ஒட்டாது. மெதுவாக பிரித்து எடுத்திங்கன்னா பந்து போல் சாஃப்டாக அழகாக இட்லி வரும். பாருங்கள், இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப கமகமன்னு மணக்கும். இதுக்கு மிளகா வத்தல் சட்னி ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். கருப்பட்டி காப்பியோடு சேர்த்து சாப்பிடுவாங்க. அந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மிளகா வத்தல் சட்னிக்குள்ளது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.
இது வரைக்கும் சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட எல்லா புது வீடியோஸையும் உடனுக்குடனே பார்க்கணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.